வாழை சாகுபடியும் மதிப்பு கூட்டலும். தலக்குளம் சி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம். எத்தனை வயதாகுது? எனக்கு 76 வயசு ஆகுது. வேளாண்மை அப்படிங்கும்போது அந்த பகுதியில் விசாரிக்கும் போது உங்களை வேளாண்மை இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான தகவலை சொல்றாங்களே, இந்த ஒரு ஈர்ப்புக்கு என்ன காரணம்? எங்க குடும்பமே விவசாய குடும்பம். சின்ன வயசுலேருந்தே நமக்கும் அதில் அனுபவம். எப்போ அறிவு வந்ததோ அதுலேருந்தே விவசாயம் தான். அன்னைக்கு ரொம்ப வறுமை இருந்தது. விவசாயத்தில் இறங்கினா தான் அன்னைக்கு வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. அதனால எல்லாருமே விவசாயத்தில் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் அனுபவம் வாங்கி அதில் இறங்கி அப்படி. சிறுபிள்ளை பிராயத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அது என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா கட்டின வழி அப்படிங்கிறீங்களா? என்னென்ன வேலைகள் செய்வீங்க அப்போ? அந்த காலத்தில் ஸ்கூலில் படித்தாலும் வறுமை. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே வயலில் வேலை செய்யணும். வந்த உடனே இருட்டது வரைக்கும் வயலில் வேலை செய்யணும். உரஞ்சமக்கிறது, வாழை நட்டிருப்போம், வேற செடிகள்லாம் நட்டிருப்போம். இதுகளுக்கு தண்ணி பாய்ச்சறது, வேலை செய்கிறவங்களுக்கு உணவு கொண்டு போகிறது. அது லீவு நாளில் தான் முடியும். மற்ற நாள்களில் வீட்டில் கொடுத்துருவாங்க. காலையில் உள்ள சமையல் எல்லாம் பண்ணி தருவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவோம். இது சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த நிகழ்வை நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவுபூர்வமான தகவல் இன்னைக்கு அதே நடைமுறை ஒவ்வொரு குடும்பத்திலையும் வளர்ந்து வரக்கூடிய இளம் சந்தேகத்தை இருக்குதா? அப்படி இல்ல, அது இல்ல. அன்னைக்கு நெல் விவசாயம் ரொம்ப இருந்தது. நாள்பட அந்த நெல் விவசாயம் மருவி வாழைத்தோட்டம் போட்டாங்க. அப்புறம் தென்னை நட ஆரம்பிச்சாங்க. அப்படி மாறிட்டு அந்த ஈர்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்கிட்ட இல்ல அப்படிங்கிறீங்களா? அந்த வழிகாட்டுதலுக்கு பெற்றோர் அவங்கள தயார்படுத்தலங்கிறீங்களா? ஆமா, தயார்படுத்தல. படிக்கணும், என் மகன் படிக்கணும், உயர் பதவியில் அரசு வேலையில் போகணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான். வெளிநாடு போகணும், இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் பெற்றோர்கிட்ட இன்னைக்கும் இருக்கு. ஒரு விவசாயத்தை பழகணும், நெல்லை பார்க்கணும், அல்லது தென்னையை பார்க்கணும், வாழையை பார்க்கணுங்கிறத பிள்ளைகள்கிட்ட சொல்லலை. பயிலில் போய் பார்த்துட்டு வா, அந்த தண்ணி நிற்கிதா பாரு, அல்லது வாழைக்கு இன்னும் தண்ணி பாய்ச்சணும், அதை கொஞ்சம் நின்று காலையில் நீ வேலைக்கு போகிறக்கு முன்ன பாரு, அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்கு முன்ன பாரு, காலேஜுக்கு போகிறக்கு யாரும் அப்படி சொல்றதில்லை. கூட்டு குடும்பமும் கூட அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு விட்டுட்டது அப்படிங்கிறாங்களா? உண்மையா? உண்மைதான், நிச்சயமா அப்படிதான். கூட்டு குடும்பம் அன்னைக்கு இப்படி எல்லாம் கிடையாது. பாசம், மகங்கிற பாசம் இருந்து, தாய்ங்கிற பாசம் இருந்து, அம்மா சொன்னா அப்பா சொன்னா உடனே அதை செய்யணுங்கிறது பிள்ளைகள்கிட்ட இருந்தது. அண்ணன் செய்வாங்க, சித்தப்பா செய்வாங்க, மதினியார் காப்பி கொண்டு வருவாங்க இல்லையா? ஆமா, இந்த மாதிரி இருந்தது. அதனால எந்த வேலையும் எல்லாரும் போய் வயக்காட்டுல செய்யறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. வாழைத்தோட்டமா இருக்கட்டும், தென்னையா இருக்கட்டும், நெல் வயலா இருக்கட்டும். அது போல உளுந்தெல்லாம் அன்னைக்கு கை கொண்டு வெளி மாநிலங்கள்ல புடுங்கி காய போடுவாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறிச்சு எடுப்பாங்க. தோட்டங்கள்லேயே போய் உளுந்த ஆள் வச்சு பறிச்சு எடுப்பாங்க. சார் சொல்லுக பிரகாரம் அப்போ வீடுகளில் ஆடுகள் மாடுகள் கோழிகள் கொட்டி கிடந்திருக்கும் போலுக்க. ஆமா, வீட்டில் ஆடு மாடு இல்லாத வீடே அன்னைக்கு கிடையாது. எனக்கு அறிவில் எல்லா வீட்டுகள்லையுமே, மேக்சிமம் எல்லா வீட்டுகள்லையுமே, எல்லா கம்யூனிட்டிலையுமே பன்னி கூட வளர்ப்பாங்க வீட்டில். பன்றிக்கு கூட இந்த இடத்துல சந்தை உண்டுங்கிறீங்களா? சார், சந்தையில் போனால் பண்டி வாங்கலாம், கோழி வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம், மரவள்ளி குச்சி கூட சந்தைக்கு வரும். பன்னி அதுக்கு கழிவு மனித கழிவு மாதிரி ஸ்மெல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். நல்லா காய போட்டுக்கிட்டு சுத்தியலோ கல்ல வச்சு அடிச்சு பொடிச்சு வெண்டைக்கு, கத்தரிக்கு, பூசணி, வெள்ளரி செடி, இந்த மாதிரி செடிகள் அனுபவம் இருக்கு. ஆமா, ஒரு கை நிறைய போட்டா போட்ட ரசாயனத்தை விட பல மடங்கு செழிப்பா வளரும். உங்க பகுதி அந்த சமயத்துல என்ன மாதிரி ஒரு ரம்மியமா பசுமையா இருந்தது? ஆறுகள், குளங்கள், இந்த மாதிரியான நடைமுறை பிரகாரம் நாங்க விவசாயத்துல என்ன மாதிரி செழிப்பை கண்டோம். இன்னைக்கு அதனுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லாமா? சொல்லலாம் சார். அன்னைக்கு இங்க பேச்சு போற வெட்டு சேனல் தான். வெட்டாறுன்னு சொல்லுவாங்க. பேச்சுப்பாறை டேம்ல இருந்து இது இரணியல் பிரிவு இந்த பகுதியில் வரக்கூடிய சேனல். இந்த தண்ணி எப்பவும் பன்னீரை விட ரொம்ப சுத்தமா தெளிவா இருக்கும். ஒரு 6 அடி 7 அடி அளவுக்கு ஆழத்துல மீன் இருந்தாலும் அப்படியே நேர கையில வச்சு பார்த்தது மாதிரி பார்க்கலாம். அவ்வளவு மீன் இருந்தாலும்ங்கிறத விட திடீர்னு ஒரு 5 ரூபா துட்டு உளுந்துடுச்சு. அன்னைக்கு 5 ரூபான்னா பெரிய ஒரு தொகை சார். உளுந்துடுச்சுன்னா கிணற வேண்டிய அவசியம் இல்லை. மேல இருந்து அந்த கிடக்குன்னு அதை உடனே அப்படி முங்கி எடுத்துடலாம். அவ்வளவு தெளிவு. ஒரு தண்ணி தாகத்துக்கு எங்கேயும் போக முடியல. அந்த தண்ணியே மோந்து குளிக்கலாம். குளிக்க அவ்வளவு சுகமா இருக்கும். இன்னைக்கு பொல்யூஷன் நிறைய, பன்னி கழிவு, மாட்டுக்கழிவு, மனிதனுடைய கழிவு எல்லாமே அந்த சேனல்ல வர தண்ணியை தொட முடியாத நிலைமை. அது போல பாசனம், நெல் வயலுக்கு பாசனம் அன்னைக்கு ரசாயன உரம் எனக்கு அறிவில எல்லாம் போட்டது இல்லை. அதுக்கு பிறகுதான், ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் இந்த ரசாயன உரங்கள்லாம் அதுக்கு முதல்ல ஆரம்ப காலத்துல மாட்டுச்சாணம், இலத்தள குலைகள், இதுகளை எல்லாம் மாறி மண்ணை புரட்டி நல்லா உழுது மண்ணை அழுக வச்சு அதுல நடுவாங்க. நடும்போது அந்த உழுது பதப்படுத்தும் போது வேலை செய்யறவங்களும் தண்ணி தாகும். அதே வயல்ல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் தெளிவான இடம் பார்த்து மோந்து குடிப்பாங்க. அப்படி தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும். இதே மாதிரியான கருத்து எந்த பகுதி விவசாயிட்ட கேட்டாலும் அப்படியே தத்ரூபமா இதே கருத்தை தானே சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு அந்த அளவுல பொறுப்பும் இருந்தது. இந்த ரசாயனமே அன்னைக்கு பூச்சி மருந்தெல்லாம் இன்னைக்கு தானே வந்திருக்கு. அன்னைக்கு இந்த பியூரடாம்பொடி கிடையாது, இந்த தைலங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இலைத்தலைகள் தான். இலைத்தலைகள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. புங்கு இலை, இந்த மாதிரி வாகை கொலை, கொன்னை கொலை, இப்படின்னு தரைச்சி வயல்ல போட்டு
போட்டு அது ஸ்மெல் வந்து அப்புறம் அந்த ஸ்மெல்லு ஒரு நறுமணம் ஆகும். அதுக்கு பிறகுதான் வயல் நடுவான். நடும்போது அந்த தண்ணியை மக்க மக்க மகசூல் அதிகரிக்குங்கிறீங்க. மகசூல் அதிகரிக்கும். இந்த இதை புற ரசாயனத்தை உரத்தை போட்டு எடுத்து எடுத்து இப்ப மண்ணே கட்டு போச்சு. இப்ப எந்த இதுவும் ரசாயன உரம் இல்லாம விளைய மாட்டேங்குது. தென்னுக்கு இந்த நோய் வர காரணமே மண்ணுல ஒண்ணும் இல்லை. அது பல விதமான வேறுபாடல், குருத்தல்கள், மஞ்ச நோய், அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. மண்ணுல நல்ல சத்து இருந்தது. நம்மளே போடுவோம் சாணி உரம், நாங்க உளுந்து போடுவோம் அப்படிங்கிறீங்க. அந்த உளுந்துல உள்ள வேர்முடிச்சில் உள்ள நைட்ரஜனே மண்ணுக்கு ஒரு வளமா இருக்கும். உழுது ஒரு மாதிரி மறைச்சாச்சுனாலே அந்த தண்ணி ஒரு கலரா இருக்கும். உழுது 2 உழவு உழுது ஒரு மரம் அடிப்பாங்க, அடுத்து இன்னொரு உழவு உழுது போடுவாங்க, அப்புறம் இன்னொரு உழவு உழுது மரம் அடிச்சு போட்டாச்சுன்னா அந்த தண்ணி அப்படி இருக்கும். அதுலயே இப்ப இந்த நீலப்பச்சை பாசி அசோலா நிறைய வளர்ந்து கிடக்கும். அதுபோல நீலப்பச்சை பாசின்னு இப்ப தனியா பயிர் போட்டு எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு வாக்குல அப்படி முறுமுதுன்னு மேல வந்து நிற்கும். அன்னைக்கு நம்ம அந்த தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தெரியாது, அதை எடுக்க மாட்டாங்க. அது அந்த வயல்லே தான் இருக்கும். அசோலா அதுலயே தான் கிடக்கும். தண்ணியை திறந்து விட்டா வரிசை அது போற அழகு ஒரு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மண்புழு ஆதிக்கம் அப்படிங்கறது அன்னைக்கு நிறைய இருந்தது இல்லையா? எங்கன போய் குளங்கள்ல சூண்டி போடுவாங்க. சூண்டி போடும்போது மண்புழு தேவைப்படும். ஒரு வயல்ல போய் இப்படி 2 கையை வச்சுட்டு அந்த மண்ணை இப்படி கைனாலே பேத்தா வரும். அரை அடி ஆழத்துக்கு அந்த மண்ணு பேர்ந்து வரும். உள்ள பார்த்தா அவ்வளவு மண்புழா இருக்கும். அதை எடுத்து சூண்டில போட்டு மீன் பிடிக்க போவோம். அவ்வளவு மண்புழு. எங்கன கை வச்சு தோணினாலும் மண்புழு. இன்னைக்கு நிலவரம் என்ன? இன்னைக்கு மண்புழுவே இல்லையே. மண்புழுனா என்னென்ன பிள்ளைகள் கேட்குது. வயல்ல போய் எவ்வளவுதாங்க இது பண்ணி வேலை செய்து உரத்தை போட்டு சாணியை போட்டு கிளறி அடியில பார்த்தா மண்புழு இல்லையே. மண்புழுவின் வேலை என்னங்கிறீங்க வயல் பகுதியில்? மண்புழு மண்ணை சாப்பிடுது. மண்ணில் உள்ள அந்த இதுகளை தலைச்சத்துக்களை எல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அது உரமா போடும்போது மாடு சாணி போடுதோ, அது போல அந்த பன்னி வளர்க்கும் போது அந்த உரங்கள் எப்படி வருதோ, இதே போல அந்த மண்புழு சாப்பிட்டுக்கிட்டு எச்சமா போடுறதுதான் மண்புழு உரம். அது ரொம்ப இப்போ உள்ள ரசாயன உரங்களை விட பல மடங்கு நுண்ணோட்ட ஒரு உழவனின் நண்பன் அப்படிங்கிறாங்களா மண்புழுவை. அதே வேளையில கீழே உள்ள மண்ணை மேலே கொண்டு போறது, மேலே உள்ள மண்ணை கீழே கொண்டு வருது. அப்போது வேலையை அதை பார்த்துட்டு இருக்குங்கிறாங்களா? உங்க அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கீங்களா? அப்படி உணர்ந்திருக்கேன் சார். 2 உழவு உழுவாங்க. உழுது மரம் அடிச்சு வச்சிருவாங்க, லெவல் படுத்தி வச்சிருவாங்க. உழுத இதை லெவல் படுத்தி வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போனா அங்கங்கே குக்கரையா வசந்து இருக்கும். இந்த மண்புழுடைய உற்பத்தி நிறைய உற்பத்தி ஆகும். உற்பத்தியாகி அங்கங்கே இருக்கும். 2வது அதுக்கு பிறகு இந்த வயலை உழும்போது மண்ணு ரொம்ப லகுவா இருக்கும். அழுகி அதனுடைய உரமும் மண்ணுமா சேர்ந்து ரொம்ப லகுவா இருக்கும். ஈஸியா உழுதுக்கு இருக்கும். அப்புறம் மண்ணு குழுன்னு வந்துடும். அதுல அடுத்து ஒரு உழவை உழுது வச்சிருப்பான். சில புல்லு வளரும். பலரின்னு ஒரு புல்லு வயல்கள் அந்த காலம். அந்த பலரி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப நமக்கு அந்த களக்கோலி மருந்து அடிக்கிறாங்க இல்ல, சில பறவைகள் அழிஞ்சு போனது மாதிரி அந்த வளரிங்கிற அந்த புல்லே இல்லாம போயிட்டு உழுது மரம் அடிச்சு வச்சு அது மேல அசோலா மாதிரி மிதந்துகிட்டே கிடக்கும். அது மாதிரி அந்த புல்ல காணுகள் அந்த வளரியை ஒழிக்கிறதுக்கு அடுத்து பின்ன ஒரு உழவு உழுது மறைச்சு வைப்பான். அடுத்த உழவு உழும்போது அது கம்ப்ளீட்டா அழுகி உரமாயிரும். உங்க பேச்சிலிருந்து எந்த ஒரு பயிர் சாகுபடிக்கும் அந்த நிலத்தை நுட்பங்களை கையாண்டு அதை வளப்படுத்துதல் அப்படிங்கிறது உழுதல் நிலையில கூட முக்கியம் போல இல்லை தெரியும். ரொம்ப முக்கியம். அது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மண்புழு வளர்ச்சிக்கு இது அந்த ஒரு லேஸ் அதை மண்ணை இலக்கி கொடுக்கறது அதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். 2வது அது என்ன பண்ணும், மண்ணை ரொம்ப அழக வச்சு ரொம்ப மக்க வச்சு அது கொஞ்சம் இது பண்ணி உழவுக்கு ரொம்ப லகுவா கொடுத்துரும். அந்த காலத்தில் ரசாயன உரமே வயலில் பயன்படுது. எனக்கு அறிவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வயலில் நிறைய சாணி உரம், வீட்டில் உள்ள கழிவு சாம்பல் இதெல்லாம் கொண்டு கொட்டிடுவாங்க. வீட்டுல களத்துல 4-5 மரங்கள் நின்னுன்னா அந்த இலைகள் முழுவையுமே வயலுக்கு போயிருவாங்க. பூரா கொலை அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை அரைக்கி நெல் வயல்ல கொண்டு போட்டு அதை உழுது புரட்டி இது பண்ணும்போது எல்லாம் ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கசாயம் காய்ச்சி வச்சது மாதிரி அந்த தண்ணி ஊறி அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு அதை உழுது பதப்படுத்தி நடுவான். நடும்போது எந்த உரமும் போடுறதில்லை. யூரியா போடுறதில்லை, டிஏபி போடுறதில்லை, மிச்சர் ஒன்றும் போடுறதில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இறங்கி அந்த பேந்து கிடக்குது. தண்ணியில செல்லது நட்டாலும் மிதந்துரும். அதையெல்லாம் எடுத்து ஊனி அதை லெவல் படுத்தி அந்த ஒரு மகசூலில் கிடைத்த நெல், அந்த ஒரு அரிசி என்ன மாதிரி உடலுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. இன்னைக்கு இந்த விளம்பரங்கள்ல சொல்றாங்கல்ல, அந்த காலத்து அரிசிகளை வச்சுக்கிட்டு இந்த அரிசி அந்த அரிசி உனக்கு உடலுக்கு நல்லது, முட்டு வலி தீந்துரும், முதுகு வலி தீந்துரும்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு உள்ள இயற்கையான அந்த அரிசி தான். அதை தான் இன்னும் பேரை மாத்தி சில இடங்கள்ல பேரை மாத்தி அந்த கவனி இந்த கவனி, ஒரு கவனியும் இல்லை நம்ம இடத்துல. நம்ம கை விட்டுட்டோம் இல்லையா? விட்டுட்டோம். செருமணி, தட்டாரப்புள்ள, கருங்குருவா, நாச்சம்பா, கட்டிச்சம்பா என்ன எல்லாமோ விதவிதமா இருந்தது. சாராடி, இப்படிப்பட்ட நாட்டு ரகங்கள்லாம் வயலுக்குள்ள இறங்கினா நான் எல்லாம் இப்ப 6 அடி உயரம் இருக்கிறேன். உள்ள என் தலை தெரியாது. நெல் வயலையா? ஆமா, நெல் வயல் அந்த அளவுக்கு இருக்கும். நெல்லும் கிடைக்கும், மாட்டுக்கு வைக்கோலும் கிடைக்கும். அன்னைக்கு பழையது குடிக்கணும் அப்படின்னா போட்டி நடக்கும். அம்மா வீட்டுல எங்க அப்பா எல்லாம் தோட்டத்துக்கு போவாரு, வயலுக்கு போவாரு. குறிப்பிட்ட நேரம் கழிச்சு ஒரு செம்பு கஞ்சி தண்ணி
அந்த பழைய கஞ்சி தண்ணி, பழைய நீராகாரம் அதை கொண்டு கொடுத்தா போகிறோம். அதை சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் அவருக்கு எதுவுமே வேண்டாம். மத்தியானம் ஏதாவது கஞ்சி, அந்த காலத்தில் கஞ்சி தான் ஃபேமஸ். சாப்பாடெல்லாம் இன்னைக்கு தான் எப்பவுமே சாப்பாடு, அன்னைக்கு கஞ்சி அல்லது கொஞ்சம் பயறு கலந்த கஞ்சி அதுதான் சாப்பிடுவாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த பகுதியில் நெல் விவசாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு விரல் விட்டு எண்ணுமையான ஒரு நிலைங்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இப்போ இதுக்கு மனிதன் வர வாழையை நட்டான், வாழையில நெல்லை விட கொஞ்சம் லாபத்தை பார்த்தான். அப்புறம் வாழையை கட்டுப்படி ஆகலைன்னு வாழையை நிப்பாட்டிட்டு அது ஒரு தரிசு நிலம் போல மாற ஆரம்பிச்சுது. வாழையில ரசாயன உரத்தை பயன்படுத்துறான், அதை பயன்படுத்துறான், விதம் விதமா பயன்படுத்துறான். மண்ணு கெட்டு போகுது. அப்புறம் வாழையில அவனுக்கு கட்டுப்படி ஆகல, அதிக மகசூல் கிடைக்கல. அது போக வேலைக்கு ஆள் வச்சு செய்யணும்னா இன்னும் வேலை கூலிகள்லாம் ரொம்ப மாறிட்டு உடனே தென்னை மரத்தை ஆரம்பிச்சான். தென்னை மரம் ஒரு கட்டத்தில் நல்ல மகசூலா இருந்து லாபமா இருந்து இன்னும் எல்லாம் வேறுபாடல் அது இதுன்னு சும்மா அடக்கு நிலம் புற தரிசா கிடக்கு. இதுதான் காரணம். அந்த நெல் விவசாயம் அழிஞ்சு போறது காரணம் மனிதனுடைய பேராசை. வாழ வைக்கும் வாழை அப்படிங்கிற ரீதியில வாழை சாகுபடியும் கூட உயிர்ப்போடு செய்தா நமக்கு உயர்வுக்கு வழி உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் ஈடுபாடு காட்டலாமா? இப்படி ஈடுபாடு காட்டலாம். வாழை தோட்டம் போடலாம், தோட்டத்தை நம்ம நல்லபடியா பயிர் போடலாம். என்ன ரகம் சிறந்தது? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எல்லா ரகமே சிறந்தது. உழைக்கணும், அதுக்கு ஏத்த தகுந்த மாதிரியான உரங்களை போடணும். மண்ணு கெட்டு போயிருக்கு. நீங்க இன்னைக்கு வாழை நடணும்னா மண்ணில் நல்ல உரச்சத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு சாணி இந்த மாதிரி இதை போட்டு கிளைக்கும் போதே இதெல்லாம் போட்டு கிளைச்சிங்கன்னா மண்ணில் இயற்கையாகவே மண்புழும் உருவாயிரும், மண்ணில் சத்து வந்துடும். அதுல சார் சாணி போடணுங்கிறீங்க. இன்னைக்கு உங்க பகுதியை பொறுத்த அளவில் கந்துகாலிகள் அப்படிங்கிறது சார் முழுமையாட்டே இல்லாமல் போகல சார். திரும்ப ஒரு வளத்தோடு வந்துட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள் திரும்பி மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதை எங்க ஊரை பொறுத்தளவு அழிஞ்சிட்டு அந்த மாடு வளர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லா வீட்லயும் ஒரு ஊரை எடுத்துக்கிட்டா 10 பேருகிட்டையாவது மாட்டு வண்டி இருக்கும். அவன் வயலில் உழவுக்கு தனி மாடு வளர்ப்பான், வண்டி இழுக்கிறதுக்கு தனி மாடு வளர்ப்பான். அப்ப சாணி வரும், எல்லாருக்கும் வீட்லயும் கிடைக்கும், எல்லாரும் வீட்லயும் இருந்து. இன்னைக்கு எங்கேயுமே பசுமாடு. நீங்கள்லாம் இப்போ சாகுபடிக்காக சாணம் அப்படிங்கிறது எங்க இருந்து வாங்குறீங்க? ரொம்ப சிரமமா இருக்கா? அப்படி ஆமா, சிரமம் தான். இப்ப சாணி வாங்கணும்னா நம்ம மாவட்டத்தில் கிடைக்காது. தப்பி தவறி ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் வச்சிருப்பான், அவனுக்கே அது சொந்த செலவுக்கு ஆயிரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள்ல, அந்த தென்காசி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல, தூத்துக்குடி பக்கம் போய் இப்படித்தான் வாங்கிட்டு வரோம். ஒரு குறைச்சலா தெரியலையா? குறைச்சலா தான் தெரியுது. ரொம்ப அங்க போய் தான் சாணி வாங்கிட்டு 100% இன்னைக்கு வாழை விவசாயம் பண்றவங்க, நெல் விவசாயம் பண்றவங்க அங்க போய் தான் சாணி வாங்கிட்டு நிலத்துல போட்டு வெள்ளாம பண்றான். சரிங்க சார். ரக தேர்வு வாழையில நம்ம மாவட்டத்தில் இந்த ரகம் சாகுபடி செய்தா அவங்க எதிர்பார்க்கறதை விட மகசூல் அப்படிங்கிற ரீதியில காசு பார்க்க வழி இருக்கு, இந்த ரகத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு எதை சொல்றீங்க? நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிக லாபம், சுருக்கமான வேலை, அந்த மாதிரி பார்க்கும்போது நேந்திரம் வாழை ஒண்ணுதான். அதுக்கு குறைச்சலான வேலை போதும். எல்லா மண்ணிலையும் வருமா? எல்லா மண்ணிலையும் வரும். ஆனால் உரம் போடணும். சாணி உரம், தழைச்சத்து இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றணும்னா அது நல்லபடியாக லாபத்தை கொடுக்கும். நல்ல இதுதான் முதல் ரகம். அது இதுக்கு 2வது ரகமாக செவ்வாழை நம்ம மண்ணுக்கு நல்லா வருது. கொஞ்சம் நல்லபடியாக இயற்கையான உரங்களை போட்டு நல்லா வேலை செய்தோம்னா அருமையான கொலை, பெரிய கொலை. இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு 1500 ரூபா 2000 வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு செவ்வாழை நம்ம இடத்துல உற்பத்தி. மட்டியை ரொம்ப இடத்துல ரொம்ப பிரபலமாக சொல்கிறாங்களா? குமரி மாவட்டம் அப்படின்னா மட்டிக்கு ஒரு தனி மதிப்புங்கிறாங்களா? நீங்கள் அந்த ரகத்தை அந்த அளவில் சொல்லலையே? அல்ல உங்க பகுதியில் நேந்திரனும் செவ்வாழையும் தானா? அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதெல்லாம் விலை போகுது மார்க்கெட்ல. மட்டி ஏன்னா கல்யாண விசேஷங்கள், கோயில் அபிஷேகங்களுக்கு இந்த மட்டியை வாங்குறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தொழிலாளி இருக்கான், அவன் இன்னைக்கு வெளியே போனா இந்த கடை, அந்த ஒரு கடை இருக்கு, அதுல போய் ஒரு பழத்தை வாங்கி தின்னு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்துடும். ஒரு ஏத்தம்பழத்தை வாங்கி சாப்பிடும், அவனுக்கு அப்பதான் வயிறு நிறையும். அல்லது ஒரு செவ்வாழையை வாங்கி சாப்பிடும், அப்பதான் வயிறு நிறையும். மட்டி பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா அவனுக்கு காது வழியே சத்தம் வந்துடும். சந்தை ரீதியா நமக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியது நேந்திரனும் செவ்வாழையும் தான். மற்றபடி ரசகதளி போகுது. அதுவும் இந்த மாதிரி திருமண விசேஷங்கள் இருக்கும்போது நல்ல விலை போகுது. மற்ற நேரங்களில் விவசாயிக்கு பெரிய லாபம் கிடைக்கிறது இல்லை. அதே போலதான் மட்டியும் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள், திருமண காரியங்கள் வரும்போது திட்டமிட்டு அந்த மாதிரி ரகங்கள்ல வேலை செய்தாங்க அப்படின்னா திருவிழா நாட்கள்ல காசுக்கு வழி இருக்குங்கிறீங்க? ஆமா, நல்ல காசு இருக்கு. ரசகதளி, மட்டி இதுல நல்ல காசு இருக்கு. கேட்ட ரூபா தந்துருவான். அவனுக்கு அந்த வீடு இன்னைக்கு கல்யாணம், அதை மாத்தி வைக்க முடியாது. அதனால மார்க்கெட்டுக்கு போனா என்ன விலை சொன்னாலும் அதை வாங்கித்தான் ஆகணும். கல்யாண வீடுகளில் உங்களுக்கு ஏத்தவாழை வைக்கிறது இல்லை, செவ்வாழை வைக்கிறது இல்லை. அல்லது கோயில்கள்லயும் பெரும்பாலும் இந்த பழங்கள் தான் அர்ச்சனைக்கெல்லாம் எடுக்கிறாங்க. இதுகள் தான் போகுது. கந்து தேர்வுல கவனக்குறைவாக இருந்தா மகசூல்ல இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்படி நிச்சயமா இருக்கு. கண்டு தெரியுது. இப்போ நேந்திரம் வாழை எடுத்துனா காலக்கொம்பு சைஸில் இருக்கும், நல்ல கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணு, அதுபோல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு தடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கண்டுகளை தேர்ந்தெடுத்து நடணும். சிலது விளறி போயிருக்கும், சிலது தடை, அதில் உள்ள தடைன்னு சொல்லுவோம், அது பிரிஞ்சு போயிருக்கும். அது ஒரு நோய்.
விவசாயிக்க பாசையில சொல்ல போனா சாராடின்னு சொல்லிடுவோம். அந்த கண்ணு வேண்டாம், சாராடி கண்ணு அப்படின்னு அதை ஒதுக்கிடுவான். இந்த மாதிரி பார்வைக்கு ஈட்டி கொம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கண்ணுகளை எடுத்து நடுறது ரொம்ப மகசூலுக்கு நல்லா இருக்கும். சரி சார், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான ரகங்களை கலந்து போடுவது நல்லதா அல்லது தனித்தனியாக போடுவது தான் நல்லதா? இடைவெளி அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? ஆமாம், நேந்திரம் வாழை அதாவது ஏத்தம் வாழைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் தடத்தை பறிச்சுக்கிட்டு அந்த ஒரு தடத்தில் 2 வரிசையா நடுவான். அப்போ சரிஞ்சு நின்றுட்டு 2 கையும் எப்படி நீட்டணும். இந்த 2 கையை நீட்டும் போது இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த ஒரு பக்கம் ஒரு கண்ணு. அவன் டேப் எல்லாம் கொண்டு போக மாட்டான், அவனுக்கு உடம்பு தான் அவனுக்கு டேப் மாதிரி. அனுமானமா ஒரு உத்தேசம் வச்சு இப்படி கையை நீட்டும், அந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கம் ஒரு குழி எடுத்து நேந்திரம் வாழையை நட்டுருவான். செவ்வாழைக்கு மட்டும் 10 அடி மேக்சிமம் விடணும். ஆனா இதுக்கு ஒரு 4 அடி இருந்தா போறோம். எதுக்கு? நேந்திரம் வாழைக்கு. அப்ப கலந்து போடும்போது அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. தனித்தனியா போட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப பாளையங்கோட்டை இடங்க இந்த நேந்திரம் செவ்வாழைக்கு செய்யறது மாதிரி உள்ள உழைப்பு அதுக்கு தேவையில்லை. நட்டுட்டு கொஞ்சம் ஈரப்பதும் கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும், அது நல்ல ஈல்டு அதில் கிடைக்கும். ஆனா மார்க்கெட்ல அது விலை இல்லை. ஒரு அறுவடை எடுத்ததுக்கு பிறகு கன்று ரீதியாக கூட காசு பார்க்கலாம் சார், கொஞ்சம் திறனா இருந்தா அப்படின்னு. கன்று விற்பனை வழி கூட காசுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, கன்று உங்களுக்கு வளர விட்டுருவாங்க, இலைய அறுத்துருவாங்க. இலைய அறுத்தா நல்ல காசு இல்லை. ஒரு வாழை இதுல 6-7 கன்று நிற்கும். இலைக்கு சிறந்த ரகம் எதுங்கிறீங்க வாழையில? இலைக்கு சிறந்தது பாளையங்கோட்டான். நிறைய கண்ணு வரும். ரசகதலி நிறைய கண்ணு வரும். சில பேர் அந்த தாரை வெட்டிட்டு கொஞ்ச காலம் அப்படி விட்டுறான். இலையில அதுல நல்ல காசு கிடைக்குது விவசாயிக்கு. இது தவிர மதிப்பு கூட்டுதல் முறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேந்திரம் வாழையில எதை எடுத்தாலும் பணம் தான். அறுவடைக்கு பின்னால் அந்த கன்றுகளை கூட நம்ம எடுத்து வேற ஆள் போடுற மாதிரி விற்பனை பண்ண வாய்ப்பு இருக்கா? நிறைய நம்ம கண்ணு இப்போ 2 ரூபா 3 ரூபா அந்த ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போது ஒரு வாழையில 4 கண்ணு 5 கண்ணு உழைக்க தயாரா இருக்கணும். 4 கண்ணு 5 கண்ணு இருக்கு. அதுலயே ஒரு பணம் பார்த்துடலாம். இலையை அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட்டி விட்டா நல்ல கண்ணு மாதிரி வரும், பிடிங்கி வித்துடலாம். விற்கிறாங்க, அப்படி நிறைய விற்கிறாங்க. சரிங்க சார், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது வாழையில நம்மளை ரொம்ப ஒரு சின்ன பின்னப்படுத்துமா அல்லது நம்மளுடைய கவனம் சரியா இருந்தா அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? கவனம் சரியா இருந்தா அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை. வேர் வாடல் நோய் இலை பழுக்க ஆரம்பிச்சிடும். வளரும் போது இந்த சாராடின்னு ஒன்று சொன்னோம்ல ஒரு வியாதி, அது அது வாழை நல்ல பார்வைக்கு நல்லா இருக்கும், தடை உறிஞ்சு வரும். அந்த ஈல்டு அந்த தார் விடும்போது சின்ன சின்ன மட்டி வாழை காய் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன காய். நேந்திரனும் சரிதான், செவ்வாழையும் சரிதான், மட்டி வாழை மாதிரி இருக்கும். அந்த பழம் பழுத்தா ஒரு டிஃபரெண்ட் கலரான ஒரு கலர்ல இருக்கும். அது சாப்பிட பெரும்பாலான சாப்பிட உடனே சந்தைக்கு கொண்டு போனா வாங்க மாட்டாங்கிறீங்க. இது சாராடி வேண்டாம், பிள்ளை எது நோய் பிடிச்சது பிள்ளைகளுக்கு இப்படி கொண்டு கொடுக்கறது, என் மக கர்ப்பிணியா இருக்கா அந்த பிள்ளைக்கு இதை கொண்டு இப்படி கொடுக்கறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடும், கொடுக்க மாட்டாங்க. அது கவனக்குறைவுனால வர்றது. மகசூல் ரீதியா நீங்க சொல்ற மாதிரியான நேந்திரன் செவ்வாழை இந்த மாதிரி இது பூ வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? பூ வந்ததுல இருந்து இவ்வளவு நாட்களுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? அதாவது நேந்திரம் வாழை இருக்கு, செவ்வாழை இருக்கு. இந்த வாழைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நட்டுட்டோம்னா 7வது மாசம் பூ வரணும். ப்ராப்பரா பராமரிச்சோம்னா 7வது மாசம் மேல பார்த்தா பூ அப்படியே மொட்டு வந்துருக்கும். 10வது மாசம் எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். 2வது ஏத்தனை பொறுத்தளவில் 60 காய் வரைக்கும் இருக்கும். நல்ல ஒரு வாழைத்தாரில் 60 காய் வரைக்கும் இருக்கும். அதுபோல செவ்வாழையில 100-120 காய் வரைக்கும் இருக்கும். நல்ல கொலையில இருக்கும். நான் எல்லாம் அப்படி வெட்டி இருக்கேன், எண்ணி கொடுத்துருக்கேன் 2 மார்க்கெட்ல. உரம் கொடுத்தல் அப்படிங்கறது வாழையை பொறுத்தளவில் எத்தனை தடவை கொடுப்பீங்க? அடி உரம் கொடுப்பீங்க? அதாவது இப்ப நட்டாச்சு, நட்ட 20வது நாளையில இலை விட ஆரம்பிச்சிடும். இலை விட ஆரம்பிச்சோன்னா லேசா அதை பிறண்டிட்டு கொஞ்சம் சாணி. இப்ப பின்ன ரசாயன உரம் போடாம எந்த வாழையும் ஜம்ப் பண்ணாது. சாணி உரம் 2 கை நிறைய வாரி மூட்டை சுத்தி போட்டு பிள்ளை எல்லாம் அப்படி கொத்தி ஒதுக்கிட்டு கொஞ்சம் டிஏபி உரத்தை 100 கிராம் அளவுக்கு சுத்தி போட்டு விட்டுரும். அது போட்டாச்சுன்னா அடுத்த 20வது நாளைக்குள்ள அது கொழுன்னு நல்லா 2-3 இலை எல்லாம் விட்டு வாரத்துக்கு ஒரு இலை வரணும். 2 வாரத்துக்கு நல்ல வேலையை பொறுத்து 3 இலை வரணும் ஒரு வாழை. இது ஒரு கணிப்பு. ஒரு வாரத்துக்கு ஒரு இலை, 2 வாரத்துக்கு 3 இலையும் வரலாம். நம்ம வேகப்படுத்துறதை பொறுத்து இருக்கு. அப்புறம் அடுத்து பின்ன ஒரு 20வது நாளையில நம்ம இதை மறுபடி போட்ட மண்ணை லேசா குறைஞ்சி அது சுத்துக்கு இருக்க பிள்ளை எல்லாம் எடுத்து கொஞ்சம் ரசாயன உரத்தையோ அல்லது கொஞ்சம் இலதழைகளை வச்சு மூடி விட்டு தண்ணி பாய்ப்பாங்க. தண்ணீர் பாய்ச்சுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களா? இந்த கோடையில எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த கோடையில கஷ்டம்தான். ஆனா 5 நாளைக்கு ஒரு தடவை நல்ல குளிர தண்ணி பாய்க்கணும். அப்பதான் வாழையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தார் விட்டுருக்கும், இந்த பெக்கையினால அந்த தண்டு ஒடிஞ்சிரும். அப்ப குச்சி கொடுத்திருந்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடும் வெயில்னால அப்பவும் அந்த தண்டு தாங்க முடியாது. ஒரு பக்கம் தான் குச்சியை கொடுத்து அப்படி விட்டுருப்பான். அது அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் சாயறதுக்கு லேசா காத்திருந்தா போதும், பூரா அழிஞ்சு போறதுக்குள்ள வாய்ப்புகள்
நிறைய. தண்ணீர் வாய்ப்பு வசதி இருந்தா மட்டும்தான் வாழை சாகுபடியில ஈடுபாடு காட்டணுங்கிறீங்க. ஆமா, அது இல்லைன்னா அவ்வளவுதான். தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் 5 நாளைக்கு வெயில், இந்த மாதிரி நேரங்கள்ல 5 நாளைக்கு ஒருக்கா, சாதா நாள்கள்ல 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் வாழைக்கு. ஊடு பயிருக்கு வாய்ப்பு உண்டா? நம்ம இப்போ வாழை இன்னைக்கு நட்டுட்டோம்னா 2-3 நாளைக்குள்ள உளுந்து போடலாம், வெள்ளரி நடலாம். அடுத்த பருவங்கள் செய்யற உரைச்சலவை இது காப்பாற்றும். வெண்டை நடலாம், கத்தரி நடலாம். கத்தரி நட்டா அது ஒரு லாங் பயிர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காய பறிச்சுக்கிட்டு, ஆனால் செடியை அழிக்காம விட்டுறலாம். அந்த தார் வெட்டின பிறகு இது பண்ணியிருக்கும், கத்தரி காய் அதுக்கு பிறகு நிறைய காய்க்கும். அந்த மாதிரி ஊடு பயிர் நிறைய பண்ணணும், உழைக்கணும். உழைப்பு எண்ணம் இருந்தால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும். கூடுதலும் வேலையாட்களை தவிர்த்து நம்மளே ஈடுபாடு காட்டினா தான் வாழை சாகுபடியும் கூட நம்மளுக்கு நல்ல ஒரு உத்வேகமான நிலையை கொடுக்கும் இல்லையா? ஆமா, நம்மளே பார்த்துட்டோம்னா அந்த வாழையில உள்ள லாபமும் நமக்கு, டெய்லி நம்ம வேலை செய்யும் போது நமக்குள்ள ஊதியமும் அதுல வந்துருது. ஆனா மதிப்பு கூட்டல் வழி மதிப்பா வாழ்றதுக்கு இந்த மாதிரியான வாழை ரகங்கள் கை கொடுக்குமா? வாழையில மதிப்பு கூட்டலை பற்றி சொல்ல போனா நிறைய இருக்கு. எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே காசு பார்த்துடலாம். செய்யணும், அந்த வாழை விவசாயி அதை செய்யணும். நார் தயார் பண்ணலாம், அந்த செவ்வாழையில எல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒரு விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கு. உணவா பயன்படுத்தணும்னா நேந்திரம் வாழை, பாளையங்கொட்டம் வாழை, மொந்தம் வாழை, இந்த மாதிரி வாழைகள் தான் இதுக்கு சூட்டபிள். இது நம்ம பொரியலுக்கு என்னென்ன வாழைகளை பயன்படுத்துவோமோ அந்த வாழைகள்ல இருந்து நம்ம இது பண்ணலாம். இது தவிர நம்ம மற்ற வாழைகள்ல உள்ள இதுவும் மருத்துவ குணம் உள்ளதா இருக்கு சிலது. இப்ப நீங்க எடுத்துடுங்க, ஒரு 10 கோழி நான் வளர்க்குறேன், இல்லைன்னா இன்னொரு விவசாயி ஒரு கோழி பண்ண மாதிரி இன்னொரு கோழி வளர்க்குறான். இதுக்கு டாக்டர் தேடி போக வேண்டியதில்லை, இதுக்கு மாத்திரை வாங்க வேண்டியதில்லை, இது தைலம் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வாழைத்தோட்டம் இருக்கு, வாழைத்தோட்டத்தில் உள்ள 2 கண்ணை அறுத்து சதைச்சு அந்த சாரை புழிஞ்சி, இப்போ ஒரு 100 மில்லி சாறு எடுத்துட்டோம்னா அது உள்ள ஒரு 4-5 பூண்டு சதைச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு துணியில் வச்சு அதை சாறு புழிஞ்சி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கோழிக்கு 2 சொட்டு கொடுத்துட்டோம்னா அந்த கழிச்சல் தீந்துரும், குறுகி நிற்கிறது நிமிந்துரும், நல்லா வந்துடும், ரத்த கழிச்சல் மாறிடும். எந்த நோயுமே இல்லாம வீட்டில் ஒரு துணை தொழில் இது நடத்தலாம். மருந்து இதுதான் மருந்து, அதுக்கு மிஞ்சின மருந்தே இல்லை. நீங்க ஒரு மருத்துவ நிபுணர் மாதிரி சொல்றீங்களா? இது நீங்க அனுபவபூர்வமா கோழி வளர்த்து நிறைய பிரளயங்களை சந்திச்சதுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரமிப்பு ஏற்படுத்துற மாதிரியான மருந்தை கொடுத்ததுக்கு பிறகு நான் கண்கூட பார்த்ததுங்கிறீங்களா? அப்படி இல்லை, நான் வளர்க்குறேன். ஏன்னா வீட்டில் கோழி நோய், கோழி கழிச்சல் எதுவும் வர வந்தா ஒரு வாழைக்கண்ணை அறுப்பேன், ஒரு தடையை சதைப்பேன், ஒரு 4 பூண்டை எடுத்து சதைச்சு போட்டு ஒரு துணியில் வச்சு புழிஞ்சு தைலம் போல எடுத்து பில்லர் வச்சு ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அது கொடுத்துட்டா போதும், செலவு இல்லாத. அது போல வாழையில அது எந்த பூவும் எடுத்துக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போல உள்ளதை நீக்கிட்டு தள்ளி சதைச்சு ஒரு 50 மில்லி சாறு அதை புளியணும், புளிஞ்சு 50 மில்லி சாறு. அது போல முருங்கப்பட்டை இருக்கு, அதுல ஒரு 50 அடியில் உள்ள பட்டை கொஞ்சம் கனமா வெட்டி அதை அந்த பிறகு போல உள்ள சீதல் இடிச்சு புளிஞ்சு அதுல ஒரு 50 மில்லி, ஒரு கடுக்காய நுணுக்கி அதுல போடணும், ஒரு 10 கிராம் கொம்பரகு அதில் போடணும், போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பனை வெல்லத்தை போட்டு, நீங்கள் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு இருக்குல்ல, பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, எந்த மருந்துலையும் கேட்கல, எந்த டாக்டர்கிட்டையும் போய் இது தீரல அப்படிங்கிற இதுக்கு இதை காலை மாலை 2 வேளையும் தயார் பண்ணி 3 நாள் கொடுத்தா அப்புறம் 100% கம்ப்ளீட் ஆகிடும். வாழைத்தண்டில் பச்சி போடலாம் அப்படிங்கிறாங்களே, எந்த மாதிரியான ரகத்தில் உள்ள வாழைத்தண்டு சுவையாக இருக்கும், காசு நிறைய கிடைக்கும், நிறைய துண்டு உழுவும் அப்படிங்கிறீங்க? ஆமாம், அது நேந்திரம் வாழை. நம்ம பொரியலுக்கு எடுக்கக்கூடிய எல்லா வாழையும் நேந்திரம் வாழை, பாளையங்கொட்டம், ஏத்தம் வாழை, பேயம் வாழையும் எடுக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். இதுகளில் நம்ம எடுத்தோம்னா ஒரு வாழைத்தண்டில் 200 பச்சிக்கிட்ட போடலாம். ஒரு பச்சிக்கு 10 ரூபா வச்சு வாங்கினாலும் அதில் செலவே இல்லை, எண்ணெய் மட்டும்தான் நமக்கு செலவு. அந்த அளவில் வெந்துருமான்னு கேட்குறேன். இப்போ வாழைக்காயை வெட்டி சீவி போடுறோம், நம்ம மாவில் முக்கி போடும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷங்களுக்கு உள்ளால அது சுவையாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வாழைத்தண்டுகள் அந்த அளவுல வெந்துருமா அப்படின்னு கேட்குறேன். வெந்துடும், உடனே வெந்துடும். நீங்க வாழைக்காய் பஜ்ஜி போடுறீங்களா, பஜ்ஜியில் அந்த வாழைக்காயும் வந்துடுது. அதே மாதிரி வாழைத்தண்டும் நம்ம சீவலில் வச்சு நைஸாக சீவணும். சீவி போடும்போது நல்லா வெந்து கிடைக்கிறோம். சாப்பிடும்போது அதில் உள்ள நார் தன்மை எல்லாம் இருக்காது, அந்த வெந்து அது அப்படியே நஞ்சு போயிடும். அது சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு மற்ற பஜ்ஜிகளை சாப்பிட்றதுலேருந்து இது எந்த விதத்தில் உடலுக்கு கூட உபாதை இல்லா தன்மையை உருவாக்குங்கிறீங்க? உங்களுக்கு கல்லடப்பு இருக்கு, வாழைத்தண்டை புழிஞ்சு சாப்பிட்டா கல்லடப்பு மாறிடும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து இருக்குல்ல. அதுபோல் நிறைய நரம்பு சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறாங்க. 2வது இந்த நம்ம ஊறுகாய் ஐட்டங்கள் போடுறோம், அன்றாட உணவுகளில் சாப்பிட்டுக்கிட்டா உடலில் ஏற்கனவே. ஊறுகாய்க்கு ஏற்ற ரகம் அப்படின்னா எந்த ரகம்? ஏத்தம் வாழை போடலாம், பாளையங்கொட்டம், மொந்தம் வாழை. பாளையங்கொட்டம் தான் எல்லாத்துலேயும் டேஸ்ட் நல்லா இருக்கும். மொந்தம் வாழை, பேயம் வாழை, இப்படிப்பட்ட நம்ம நாட்டு ரகங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வெளியே
போனா ரெஸ்டாலின்னு ஒண்ணு விற்கிறான்ல, அதுல உள்ள தண்டு நல்லா இருக்கும், அது போடலாம். நாளையில இருந்து நீங்க சொல்லுக பிரகாரம் ஒரு இடத்துலயும் அந்த தாரை வெட்டிட்டு வாழையை விட்டுருக்காங்கன்னா தண்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல் இருக்க. அதுலயும் தண்டு வந்து உடனே எடுக்கணுமா, குறிப்பிட்ட நாள் கழிஞ்சிடுச்சுன்னா அது விஷமாயிருங்கிறீங்களா? அப்படி ஒரு 3 நாளைக்குள்ள எடுக்கணும் சார். 3 நாள் கழிஞ்சிட்டுன்னா அழுகல் தன்மை கொடுத்துரும். அன்னைக்கு எடுத்தோம்னா ரொம்ப பெட்டரா இருக்கும், மறுநாள் எடுத்தா பரவாயில்ல. 3 நாளைக்குள்ள எடுக்கணும். அதுக்கு மேல உள்ளதை யோசனை பண்ணி தான் எடுக்கணும். தண்டை பார்க்கணும், அழுகல் இருக்கான்னு பார்க்கணும், அந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கணும். இதுவரை வாழை சாகுபடியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தலக்குளம் சி. ஆறுமுகம் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ்.